உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார் திருமூலர். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் மொத்தம் 3000 பாட்டு எழுதி அதற்கு பேரு திருமந்திரம் என்று வச்சார். மற்றதெல்லாம் வெறும் மந்திரம், அது மட்டும்தான் திருமந்திரம். அதனாலதான் அதுக்கு திருமந்திரம் என்று பேரு. அப்படி திருமந்திரத்துல உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்படின்னா கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. அப்படின்னா என்ன நினைக்கணும்? கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்ல, சொல்லவா ஆள் இல்ல. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். இந்த உலகம் போற போக்கு ரொம்ப விபரீதமான பாதையில் பயணிக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி திருமூலர் கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு. 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனிதனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல்கள். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு சொல்லி கொடுத்தா. அவ்வை மூதாட்டி பாடம் படிச்சோம்ல. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. வரவு செலவு, மேடு பள்ளம், இம்மை மறுமை, இரு சுடர், இரு பிறப்பு எல்லாமே 2 இருக்கு. வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் நமக்கு சரியா இருந்தது. அதனாலதான் ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை வளர்க்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி அதுல ஒரு குறள் சொல்றார், கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று. அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையும் நல்ல செயலும் நமக்கு சரியாக இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்வி இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் ஆன்மீகம் பக்தியாவா இருக்கு. நமக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? டேய் அங்க போகாத சாமி இருக்கு, டேய் அது செய்யாத, அப்படி பேசாத, அந்த இடம் சரியில்லை, இது தப்பு, இப்படி இருக்காத, சாமி இருக்குன்னு நம்மளை சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இடையில ஒரு கூட்டம் வந்தா எல்லாம் மூட நம்பிக்கை முடிஞ்சு வச்சு சோழி.